அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் பாம்புடைய வேதனையும் தேளுடைய வேதனையும் நரகத்தில் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நரகம் அப்படின்ற இடமே நெருப்பால் செய்யப்பட்டது, அதுவும் கொழுந்து விட்டெரியும் நெருப்பால் தான் அந்த நரகமானது தயார் செய்யப்பட்டிருக்கு. அங்கே பாவிகளுக்கான வேதனைகள் இருக்கும். ஒவ்வொரு செயல்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேதனைகளையும் அல்லாஹ் தஆலா கட்டமைத்து வச்சுருக்கான். ஒவ்வொரு விதமான பாவங்களுக்கும் அந்தந்த வகையான வேதனைகள் இருக்குது. நரகத்துடைய குறைந்தபட்ச தண்டனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு செருப்பு, அதாவது ஒரு செருப்பு நெருப்புலாம் ஆயிருக்குமா, அதை போட்டுட்டு நடக்கணும். அதை காலில் போட்ட உடனே மூளை உருகி ஊற்றிருமா. இதுதான் குறைந்தபட்ச வேதனையா. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நரகத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்காக வேதனையை தயார்படுத்தி வச்சுருக்கான். நவுது பில்லாஹி மின்ஹா. இத்தகைய நரகத்தை உணர்ந்து நம்ம பாவங்கள்ல இருந்து நம்மளை தடுத்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். பல தண்டனைகள் வேதனைகள் இருக்குது. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பாம்பை கொண்டு அல்லாஹ் யாரை வேதனைப்படுத்துகிறான், தேலை கொண்டு அல்லாஹ் யாருக்கு தண்டனை அளிக்கிறான் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நரகத்தில் லம் அப்படின்ற ஒரு காடு இருக்கான். அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு இருக்கான். அந்த பாம்புடைய அம்சத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த பாம்பு எப்படி இருக்கும், அதோடைய தடிமன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒட்டகத்துடைய கழுத்து இருக்கு இல்லையா, ஒட்டகத்துடைய கழுத்து எந்த அளவுக்கு தடியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பாம்பானது தடிமனாக இருக்குமா. அந்த பாம்புடைய நீளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்கிறான். ஒரு மாதம் ஃபுல்லாக நடந்தால் அவன் எந்த அளவுக்கு நீளமாக எவ்வளோ தூரம் நடந்திருப்பானோ அந்த அளவுக்கு இருக்குமா அந்த பாம்புடைய நீளம். கொடிய விஷம் கொண்ட இந்த பாம்பை கொண்டு அல்லாஹ் தஆலா யாரை வேதனை செய்கிறான் அப்படின்னா, தொழுகையை தவற விட்டவங்க. ஆமாம், தொழுகையை யார் அலட்சியப்படுத்தி அதை தவற விட்டாங்களோ அவங்களுக்கு இத்தகைய கொடிய பாம்பை கொண்டு அல்லாஹ் தஆலா நரகத்தில் வேதனை செய்கிறான். அப்போது தொழுகை எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா தொழுகையை கொண்டு எவ்வளவு பெரிய தண்டனையை தரான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நரகத்தில் ஜுப்புல் ஹுஸ்ன் அப்படின்ற ஒரு மைதானம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக என்ன இருக்குன்னா தேல் தான் இருக்குமா. தேளுடைய மைதானமாக இருக்குது ஜுப்புல் ஹுஸ்ன். அந்த தேளுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தேல் மாதிரி அதனுடைய உருவமும் அளவும் இருக்காது. ஒரு கோவேறு கழுதை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமா அந்த தேளுடைய அளவு. அப்படிப்பட்ட தேலை கொண்டு அல்லாஹ் தஆலா யாரை வேதனை செய்வான்னா, தொழுகையை விட்டவங்களை. ஆமாம், இதுவும் தொழுகையை விட்டவங்களுக்கான தண்டனையாக தான் இருக்குது. அப்போது தொழுகையை விடுறவங்களுக்கு எப்படி ஒரு கொடிய வேதனையெல்லாம் நரகத்தில் கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை தொடர்ந்து தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் நம் அனைவருக்கும் இடமளிப்பானாக. ஆமீன்.